அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துட்டு அதே போல் தொடர்ச்சியாக படிச்சுட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய அப்டேட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து 1 இல்லை 2 இல்லை 1க்கு மேலே தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட். நீங்களும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய சந்தேகங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதே போல் அதற்கான வீடியோஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருந்தோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு முதல்ல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? முதல்ல அதுக்காக தான் அந்த வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடல அப்படின்னாலும் இவ்வளோ பேர் விஷ் பண்ணுறது மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது. ஸோ என்ன சொல்கிறது, நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. சரிங்களா? ஸோ நீங்கள் படிக்கிறது ஏதேனும் ஒரு வகையில் நாங்களுமே காரணமாக இருக்கோம். தொடர்ச்சியாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதுக்கு எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ உங்களுடைய அனைத்து வாழ்த்துக்களுக்கும் ஒவ்வொருத்துக்கும் தனிப்பட்ட முறையில் இன்ஃபார்ம் பண்ண முடியல. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, ஆப்பில் நிறைய பேர் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அனைவருக்குமே நன்றிகள். சரிங்களா? நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு இலக்கு இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் நிறைய நாள் வீடியோவில் வரவே இல்லை, ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ பேட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரிங்களா? ஸோ எல்லா இடங்கள்லையுமே சார் இது மாதிரி அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் தொடர்ச்சியாக படிங்க. சரிங்களா? ஸோ அதை விட ஒரு பெரிய உத்வேகம் இருக்கவே இருக்காது அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். என்னை பொறுத்தவரையும் வேலை செய்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே போல் படிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். சரிங்களா? அதன் மூலமாக தான் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சுட்டே போக முடியும். நீங்கள் ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த லெசன் படிக்கிறதுக்கான உந்து சக்தி அதுதான். ஸோ புத்தர் சொல்கிற மாதிரி ஒரு இலக்கு தான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது, இலக்கை நோக்கிய பயணமே வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்மளுடைய பயணம் தான் நம்முடைய வாழ்க்கை. ஸோ என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், அடுத்தடுத்த இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு டார்கெட் இருக்கும். நான் குரூப் 2ல் செலக்ட் ஆகணும் சார், குரூப் 4ல் செலக்ட் ஆகணும் சார் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். ஸோ எனக்குமே பார்த்திங்கன்னா நிறைய இலக்குகள் இருக்குது. அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம். நான் இப்போ ஒர்க் பண்ணுறதை தாண்டி எனக்கும் பார்த்திங்கன்னா கவிதைகள் எழுதுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருந்தோம், கிணத்து வெயில் அப்படின்ட்டு. என்னுடைய கவிதைகள் சார்ந்து ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதை யுவ புரஸ்காருக்கும் அனுப்பியிருந்தோம். சரிங்களா? ஸோ நேற்று பார்த்திங்கன்னா அப்டேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாகித்ய அகாடமி, இளம் சாகித்ய அகாடமி விருது பார்த்திங்கன்னா கார்த்திக் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம அனுப்பிச்சிருந்தோம், பட் நம்ம செலக்ட் ஆகலை. சரிங்களா? ஆனால் இலக்கை நோக்கிய பயணம் அப்படின்னும் போது தொடர்ச்சி நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். நம்முடைய வேலைகள் நமக்கு என்ன பிடிக்குதோ அது செய்யணும். நம்ம படிக்க பிடிக்குதா படிக்கணும், நமக்கு வேலை செய்ய பிடிக்குதா வேலை செய்யணும். அதே போல் இப்போ நமக்கு படிக்கணும், எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அப்போ அதுதான் முழு வீச்சாக இருக்கணும். சார் இந்த அப்டேட் வருமா, அது வருமா, இது வருமா, நம்ம கன்ஃபியூஸ் ஆகுமா, இது மாறுமா, அது மாறுமா, அதெல்லாம் தேவையில்லை. தெளிவாக நம்ம தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கணும். சரிங்களா? படிக்கிறத மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் போட்டி போடுறாங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சி செய்யுங்க. இது பண்ணாதான், இது கிடைச்சாதான், இதுக்காக தான் நான் செய்கிறேன், வேலைக்கு போயிட்டுனா அதுக்கப்புறம் அப்படியே நின்றுவேன் அப்படின்னா தேங்கி போயிடுவீங்க. குரூப் 4 எக்ஸாம் தான் என்னோடய டார்கெட், இல்லை குரூப் 2 எக்ஸாம் தான் என்னோடய டார்கெட் அப்படின்னு இல்லாமல் அது ஒரு இலக்கு, அது ஒரு படிநிலை. நான் இப்போ என்னுடைய டார்கெட்டாக என்னுடைய இலக்காக நான் அதை வச்சுருக்கேன். சரிங்களா? அப்படி தான் நீங்கள் படிக்கணும். அப்போ அது அடுத்து ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு இலக்கு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத திட்டமிட்டுக்கோங்க. சரியா? அந்த சரியான திட்டமிட்டல் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புத்துணர்ச்சியோடு இருக்கும். இல்லை அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மனசோர்வு தரும். என்ன சொல்கிறது, ஒரு ஆதங்கம் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஏமாற்றம் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இது நடக்கலையே, அது நடக்கலையே, 2 வருஷமாக எக்ஸாம் நடக்கலையே அப்படின்ற ஆதங்கம் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதே சூழ்நிலை தான். அப்படி இருக்கும்போது முடிஞ்ச வழியும் நம்மளால் என்ன பண்ண முடியும், லைஃப்பில் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத பார்த்துட்டு அதை நோக்கி பயணிங்க. சரிங்களா? எங்கேயுமே உங்களை நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் உங்களை விட்டு கொடுக்காமல் இருந்தீங்கன்னாவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சரியா? தொடர்ச்சியாக படிக்க மட்டும் செய்யுங்க. நீங்கள் தமிழ் இலக்கியங்கள் படிக்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். தமிழ் மேற்கோள்களாக இருக்கலாம், செய்யுள் பகுதியாக இருக்கலாம், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கலாம். நீதி நூல்கள்லாம் படிக்கும்போது அவ்வளோ விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். திருக்குறள் படிக்கும்போது அவ்வளோ விஷயங்களை கற்றுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது தாண்டி ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா நம்ம படிக்கிறதே எழுத்துக்கள் மூலமாக தான் நம்ம மோட்டிவேஷன் கற்றுக்கிறோம். முதல்ல புக்கிலேருந்து தான் படிக்கிறோம், அதன் பிறகு தான் பேச்சு. சரிங்களா? பேசுகிறவங்களே பார்த்தீங்கன்னா புக்கில் படிச்சுட்டு தான் பேச முடியும். ஸோ கண்டென்ட் இருந்தால் தான் பேச முடியும். அப்போ முதல் மூலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எழுத்துக்கள் தான். அதுவும் தமிழ் அப்படின்னும் போது உலகிலேயே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப முன்னோக்கிய ஒரு தலைமுறை அப்படின்னா நம்ம தான். சரிங்களா? தமிழ் தான் பார்த்திங்கன்னா எல்லா எழுத்துக்களும் தோன்றதுக்கு முன்னாடி நம்மகிட்ட அவ்வளோ இலக்கியங்கள் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ வேணாலும் என்ன சொல்லலாம், நம்மளுடைய அரசியல்களை நம்முடைய நூல்கள்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மோட்டிவேஷன் அங்கேயே இருக்குது. அப்போ தமிழ் படிக்கும்போது நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க.
ஸோ முழு ஈடுபாட்டோட தமிழ் படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் ஆப் வந்து கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. கம்யூனிட்டி டேப்லையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கூப்பன் கோடு வந்து ஆப்பில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கிறது ஏதாவது புக்ஸ் வேணும் அப்படின்னா நம்முடைய வெப்சைட்டில் கொடுத்துருப்போம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் டெய்லி ஆப்பில் ஃப்ரீ டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. தமிழ் மீடியம்லையும் சரி, இங்கிலீஷ் மீடியமும் சரி, டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு 25 கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு அதியமான் டீமோட ஆப்பில் இந்த டெஸ்ட்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயும் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. கரண்ட் அவர்ஸ்க்கான அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ கரண்ட் அவர்ஸ்க்கான சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வரக்கூடிய டைமில் டைவர்ட் ஆகாமல் படிங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய முழு நேரத்தையும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.